ஐயா, கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டில் கடை வச்சுருக்கேன். அப்பப்போ பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்கிறாங்க. மக்கள் பணத்தை தான் ரொம்ப வீணாக்குறாங்க. நான் 2007 திறந்தது கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இன்னும் நாங்கள் கடை வச்சுக்கிட்டு சும்மா காத்துட்டு இரவு காத்த கிளி கணக்கு இங்கே காத்துட்டே இருக்கோம். என்ன ஆமாம், அப்பப்போ வேலை நடக்காக போயிடுறாங்க. இப்போ 2.5 கோடி ரூபாய்க்கு வேலை டெண்டர் விட்டுருக்காங்க. எப்போ தான் இந்த வேலை முடியுமோ தெரியல. வேகத்தில் வேலை நடந்துகிட்டே இருக்குது. சரி, இந்த 2.5 கோடிக்கு வேலையை செஞ்சாலும் மக்கள் பணத்தில் வச்சு செஞ்சாலும் நாளைக்கு இது பஸ் ஸ்டாண்டு வருமா? கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ இருக்க முதலமைச்சர் தான் அப்போ திறந்து வச்சாங்க. இப்போயும் அவர் ஆட்சி தான் இருக்குது. 20 வருஷம் ஆச்சு. இன்னும் எந்த பயன்பாட்டுக்கும் வரலை பஸ் ஸ்டாண்டு. இப்பயும் ஒன்றும் இல்லை. இந்த 2.5 கோடி செலவு பண்ணி பஸ் ஸ்டாண்டு வந்தான்னா பிரச்சனை இல்லை. வராமல் 2.5 கோடியை பற்றி செலவு பண்ணி வேஸ்ட்டாக மக்கள் பணத்தை வீணாக்கி இப்படியே இது இருந்தான்னா எப்படி இது ஆகும்? அதே தான் மார்க்கெட் இந்த கட்டி இந்த வீணாக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் பஸ் ஸ்டாண்டும் இப்போ நாங்கள் வேலை நடந்து அப்படி செஞ்சுருவோம் இப்படி செஞ்சுருவோன்னு பொதுமக்களை வச்சு கடையை டெண்டர் எடுக்க வச்சு இந்த நகராட்சியை ஏமாற்றிடுது. எந்த தொழிலுக்கும் இங்கே இடம் இல்லாமல் மக்கள் பணத்தை வீரணிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான முகந்திரம் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் திட்டவட்டம் அப்படின்னு திட்டவட்டம் வச்சு செய்கிற மாதிரி இல்லை. மக்கள் எது எடுத்தாலும் சரி கெட்டுவோம் வைப்போம் போனோம், அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கு செயலாக்கத்தை கொண்டு வந்தால் தான் கட்டணும். இல்லைன்னா எதுக்கு மக்கள் பணத்தை வச்சு செயலாக்கம் இல்லாமல் கெட்டி நாகராக்க இதுக்கு இது வீணாக்கணும்? அது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் இங்கேருந்து மக்களுக்கு பஸ் வசதி கிடையாது. ட்ராவல்ஸு சென்னை பெங்களூரு இப்படி வண்டி லாங்கு வண்டி மட்டும்தான் இங்கே நிற்கி. அவங்க போனான்னா இங்கேருந்து மதுரையிலேருந்து வந்தான்னா 100 ரூபா, இங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போனால் 150 ரூபா. அதுவும் போக இங்கே பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ நெருக்கடி இருக்குது அந்த அரசாங்கத்துக்கு தெரியாமலே இன்னும் இருக்காங்க. சிஐடி ரிப்போர்ட் இருக்கட்டும், அங்கே நிப்பாட்ட கூட வண்டி இடம் இல்லாமல் நல்லது. இந்த தீபாவளி தைப்பொங்கல் இப்படி வந்துச்சுன்னா அங்கே பஸ் நிப்பாட்ட கூட்டம் இல்லை, ஆள் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, பூரா வெளியே நிற்க வண்டி. அப்படி இருந்து இங்கே செயலாக்கத்துக்கு எதுக்கு கொண்டு வராமல் இருக்காங்கன்னு என்னன்னு தெரியல, புரியாமல் கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு இந்த ஐயா மு.க. ஸ்டாலின் இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.